தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நடைபெற்ற அரிவாள் வெட்டு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கிராம மக்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் காவல்துறையினர் செயல்படுகிறார்களா என்ற சந்தேகம் உள்ளதாக தெரிவித்தார். அவ்வளவு கைது பண்ணணும். உண்மையான அக்யூஸ்ட் எல்லாம் இல்ல, பிடிச்சவங்க உண்மையான அக்யூஸ்ட் இல்லை, எங்கிட்ட காட்டவே இல்லை, போட்டா காட்டலங்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த சம்பவம் பண்ணவங்க ஃபுட்டேஜ் எல்லா கிராமத்தில் இருக்கு. ஃபுட்டேஜை வந்து நேற்று நைட்டு 8 மணிக்கு வந்து போலீஸ் அதை எதுக்கு எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க, அதை எதுக்கு இவங்ககிட்ட வந்து பிடிட்டு போறாங்க? ஃபுட்டேஜ் நீ உங்க பத்திரிகையில கொடுக்கலாம்ல, அந்த ஃபுட்டேஜ் எங்க? ஏன் போலீஸ் அதை முன்னுக்கூட்டி வந்து அதெல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறது காரணம் என்ன? அப்போ ஒரு சைடா செயல்படுறாங்களா? என்ன காரணம் என்பது எனக்கு தெரியல. இதை உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறேன். இந்த ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வீணா இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகளால் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நான் அவங்களெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன்.